உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு மனு போட்டிருக்கார். சீல்டு என்வலப்பில் ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் அனுப்பிச்சிருக்கிறார். அதுவும் அவர் தெளிவாக சொல்கிறாரு, என்னுடைய கம்ப்யூட்டரில் நான் அதை டைப் பண்ணி அதை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பிரிண்ட் அவுட்டை ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பிச்சிருக்கேன். ஏன்னா இமெயில் வேறு எது மூலமாக அனுப்புனா கூட எங்கேயாவது சர்வரில் லீக் ஆகிடும், யாராவது ஒருத்தர் எடுத்து எங்கேயாவது லீக் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லி நான் அதை இப்படி பழைய மெத்தடில் அனுப்பியிருக்கேன். இந்த மனு அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த ராஜாராமன் நினைக்கிறேன், ராஜாராமன் நினைக்கிறேன், 2 பேரில் ஏதோ ஒரு பேர் மறந்துருச்சு. அந்த அதிமுகவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞரின் மூலமாக பல குழுக்களில் ஃபோட்டோ காப்பியாக உலவுது. உச்சநீதிமன்றத்துக்கு நான் அனுப்பின மனு எப்படி இவங்கக்கிட்ட கசிஞ்சுது அப்படின்னு அவர் பேட்டியில் கேட்டிருக்கிறார். அதை பற்றியான செய்தியும் நமக்கு தெரியல. அந்த மனு யாரை பற்றினதுன்னா அவர் வெளியே சொல்லவே இல்லை. இங்கே லீக் பண்ணதுக்கப்புறம் தான் வெளியே பேர் வருது என்னென்னு. அந்த மனுவே அவர் ஜிஆர் சாமிநாதனுக்கு எதிரான மனு அப்படின்னு சொல்லி பேசப்படுது. அப்போ தன்னை பற்றி ஒரு மனு வந்திருக்கு அப்படிங்கிறத யார் லீக் பண்ணாங்க? அந்த லீக் பண்ணால் இவரே அதை பற்றி பேசலாமா? இது ஒரு கேள்வி. அதாவது இப்போது யாரோ ஒரு நபரை மீது குற்றம் சாட்டுறாங்கன்னு வச்சுப்போம். சரி வா நானே அதை விசாரிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் விசாரிக்க முடியுமா?